அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, லக்ரான்ஜிஸ் இன்டர்போலேஷன் மெத்தட். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் சயீத் அப்படின்றவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்றேன். இங்க குடுத்திருக்கிற வேல்யூ எக்ஸோட வேல்யூ குடுத்திருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ குடுத்திருக்காங்க. முதல்ல லக்ரான்ஜி இன்டர்போலேஷனோட ஃபார்முலாவை நம்ம ஒரு தடவை எழுதி பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவை வந்து எப்படி ஈஸியாக வந்து மெமரைஸ் பண்ணுறது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க்கை பிளேலிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி வந்து நான் ஒரு 8 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து லக்ரான்ஜி இன்டர்போலேஷன் மெத்தடுடைய ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்க அந்த ஃபார்முலாவில் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ இருக்குது இல்லைங்களா, இது வந்து எக்ஸ் நாட் வேல்யூ, இது எக்ஸ் ஒன் வேல்யூ, இது எக்ஸ் டூ, இது எக்ஸ் த்ரீ. அதே மாதிரி இது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வேல்யூ, இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன், இது எஃப் ஆஃப் எக்ஸ் டூ, இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் த்ரீயோடைய வேல்யூ. இப்போ எக்ஸை மட்டும் இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் ஒன்னுக்கு பதிலாக நம்ம 1, அதே மாதிரி எக்ஸ் டூக்கு பதிலாக 4, அந்த மாதிரி நம்ம இங்கே கொடுத்துருக்குற வேல்யூவை இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டோட வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஃபார்முலாவில் இருக்கிற அத்தனை வேல்யூஸும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 4, எக்ஸ் மைனஸ் 5 டிவைடட் பை 0 minus 1, 0 minus 4, 0 minus 5 into 4 plus அடுத்த செக்மெண்ட் போலாம். x minus 0, x minus 4, x minus 5 divided by 1 minus 0, 1 minus 4, 1 minus 5 into 3 plus x minus 0, x minus 1, x minus 5 divided by 4 minus 0, 4 minus 1, 4 minus 5 into 24 plus x minus 0, x minus 1, x minus 4 divided by 5 minus 0, 5 minus 1, 5 minus 4 into 39. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதெல்லாம் சால்வ் பண்ணிக்க போகிறேன். இப்போது 0 மைனஸ் 1னா -1 இன்ட்டு -4 -5 அந்த மாதிரி வந்து அடுத்த ஸ்டெப்பில் நம்ம சால்வ் பண்ணிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 4, எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு 4 divided by -1, -4, -5 plus இப்போ இதை என்ன பண்ணலான்னா, இந்த 4யும் இந்த 4யும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் எக்ஸ் மைனஸ் 1, ஏன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸ் மைனஸ் 0 இருந்தது, அதனால் நம்ம வெறும் எக்ஸ்ன்னு மட்டும் எடுத்துக்கலாம். எக்ஸ் மைனஸ் 5 டிவைடட் பை 1 -3 -4 into 3. இப்போ இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 5 by 4, 3 minus 1 into 24. இப்போது 4யும் 3யும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 12 வருமா? அப்போ 24 12ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, இந்த இடத்துல 2 வரும். ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 4 by 5, 4, 1 into 39. இப்போ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 4, எக்ஸ் மைனஸ் 5 டிவைடட் பை, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் அப்படியே இருக்கும். அதனால் -5 ப்ளஸ் அடுத்த ஸ்டெப் எக்ஸ் minus 4, x minus 5
டிவைடட் பை 4. ஸோ இந்த 4 எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இங்கே 4 மட்டும்தான் வரும். ஸோ அடுத்த ஸ்டெப் 2x x minus 1 x minus 5 by minus 1. இப்போ இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, இந்த 2வை தான் நான் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டேன். இந்த இடத்துல -1 இருக்குது. அதனால் அங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ லாஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த இடத்துல 1/20 எக்ஸ் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு 39. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது எதையுமே நம்ம வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியாது. 5 4 வந்து 1/20 நான் எழுதியிருக்கேன். இந்த வேல்யூஸ் எழுதியிருக்கேன். இப்போ இதை ஒரு தடவை அப்படியே நான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா -5 4 -1 20க்குன்னு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே மேலே இருக்கிற வேல்யூலாம் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ முதல்ல ஒவ்வொரு இந்த மேலே இருக்கிற நியூமரேட்டர் மொத்தத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜாயின் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் மைனஸ் 5 இருக்குது. இப்போது இதை வந்து முதல்ல இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணணுன்னா முதல்ல எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 4ஐயே முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த எக்ஸ் வச்சுக்கோங்க, இந்த எக்ஸ் மைனஸ் 4 இருக்கட்டும். அதே மாதிரி இந்த -1 வச்சுக்கோங்க, அகைன் எக்ஸ் மைனஸ் 4. இப்போ எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு -4 4x -1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4. இப்போ இது சேம் டேர்ம் அப்படின்றதால ஆட் பண்ணிட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 4 வரும். இப்போ இந்த பார்ட் மட்டும் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது கூட எக்ஸ் மைனஸ் 5 மல்டிப்ளை பண்ணணும். அப்போது எக்ஸ் மைனஸ் 5 மல்டிப்ளை பண்ணணும்னா, ஸோ இப்போ போன தடவை எடுத்த மாதிரி தான் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து எழுதிக்கோங்க, இந்த எக்ஸ் மைனஸ் 5 எடுத்து எழுதிக்கோங்க, மறுபடியும் -5x எடுத்து எழுதிக்கோங்க, இந்த எக்ஸ் மைனஸ் 5, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 4 இந்த எக்ஸ் மைனஸ் 5. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர், ஸோ மைனஸ் இது வந்து 5x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 25x ப்ளஸ் இது வந்து 4x மைனஸ் 20 வரும். இப்போ சேம் டேர்ம்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸ் கியூப் இது ரெண்டும் சேர்ந்தா மைனஸ் 10x ஸ்கொயர், இது வந்து ப்ளஸ் 29x மைனஸ் 20. ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பார்ட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ணணும். முதல்ல இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x. இப்போது இது கூட இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து எழுதிக்கலாம், இந்த எக்ஸ் மைனஸ் 5, இந்த மைனஸ் 4x எடுத்து எழுதிக்கலாம், இந்த எக்ஸ் மைனஸ் 5. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர், இது மைனஸ் 4x ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 20x. சேம் டேர்ம் எக்ஸ் கியூப் மைனஸ் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 20x. இப்போ இந்த செகண்ட் டேர்மையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது தேர்ட் டேர்ம் எடுக்கலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 5. முதல்ல இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். இப்போது இந்த எக்ஸ் மைனஸ் 5 கொண்டு வரலாம். முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து எழுதிக்கலாம், அதுக்கப்புறமா எக்ஸ் மைனஸ் 5. அடுத்தது மைனஸ் எக்ஸு, மறுபடியும் எக்ஸ் மைனஸ் 5. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5x. இப்போது இதில் எக்ஸ் கியூப் மைனஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 5x. ஸோ தேர்ட் டேர்மும் நம்ம வந்து முடிச்சிட்டோம். மைனஸ் 5x, சாரி ப்ளஸ் 5x. இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 4. முதல்ல இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், இது எக்ஸ் மைனஸ் 4. இப்போது எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து எழுதிக்கலாம், இந்த டேர்ம் செகண்ட் டேர்ம் எடுத்து எழுதிக்கலாம், மறுபடியும் மைனஸ் எக்ஸ், மறுபடியும் இந்த செகண்ட் டேர்ம். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர்
மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x. ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ். இப்போ சேம் டேர்ம் இருக்கிறதால எக்ஸ், இது வந்து எக்ஸ் கியூப், சாரி எக்ஸ் கியூப். இப்போது எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 4x. இப்போ இந்த 4 டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போது நான் ஃபுல்லாக எடுத்து எழுதிட்டேன். மல்டிப்ளை பண்ண வேல்யூ, இந்த 4 வேல்யூ எடுத்து எழுதிட்டேன். இப்போ இந்த 5, 4, 1, 20க்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் நமக்கு வந்து 20 ஆன்சர் வருது. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காமனாக சேர்த்து, அதாவது டினாமினேட்டரில் 20 தான் எழுதணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 20யை இந்த 5ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 20யை நம்ம 5ஆல் டிவைட் பண்ணும்போது 4 வரும். இப்போ இங்கே மேலே இருக்கிற நம்பரை 4ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ வந்து நமக்கு மைனஸ் 4 எக்ஸ் கியூப் மைனஸ் 10x ஸ்கொயர் ப்ளஸ் 29x மைனஸ் 20 ப்ளஸ், இப்போ அடுத்தது இந்த இடத்துல 4 இருக்கா? இப்போது 20யை 4ஆல் டிவைட் பண்ணால் 5 வரும் இல்லைங்களா? அதனால் இப்போது மேலே இருக்கிற இந்த நம்பரை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அடுத்தது இந்த இடத்துல 1 இருக்குது. இப்போது நம்ம 20யை 1ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 20 தான். இங்கே ஏற்கனவே 2வும் இருக்குது. நம்ம இங்கே மைனஸ் 2வும் எடுத்துக்கணும். அப்போ நம்ம எப்படி எழுதணும்னா மைனஸ் 20 இன்ட்டு 2 எக்ஸ் கியூப் மைனஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 5x. லாஸ்ட்டில் இங்கே இருக்கிறது 20 தான். ஸோ 20யை 20ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1 தான் வரும். அதனால் இந்த டேர்மை மட்டும் நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 4x இன்ட்டு 39. இப்போ இது ஒரே ஈக்குவேஷன் தான், இடம் பத்தலை அப்படின்றதுக்காக இது மொத்தத்தையும் வந்து டிவைட் பை 20. ஏன்னா நம்ம எல்சிஎம் வந்து 20 எடுத்திருக்கோம். ஸோ மொத்த ஈக்குவேஷன் டிவைடட் பை 20. இப்போ அடுத்த ஸ்டெப்பு இதை உள்ளே கொண்டு போகணும், இதை உள்ளே கொண்டு போகணும், இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையுமே வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து -4 வெளியில் இருந்தது, அதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிட்டோம். இந்த இடத்துல +5 வெளியில் இருந்தது, அதை மல்டிப்ளை பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து -40 வெளியில் இருந்தது, அதை மல்டிப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 39 இருந்தது, மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ இதை தனித்தனியாக எடுத்துக்கலாம். எக்ஸ் கியூப் டேர்ம்லாம் எடுத்து தனியாக எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் தனியாக எடுத்து எழுதிக்கலாம், எக்ஸ் டேர்ம் தனியாக எடுத்து எழுதிக்கலாம், கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் கியூப் போயிடும், 0x கியூப் ஆகும். 40x ஸ்கொயர் மைனஸ் 60x ப்ளஸ் 80 டிவைடட் பை 20. இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 40 divided by 22, 60 divided by 23, 80 divided by 24. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.